எல்லோருக்கும் வணக்கம். நான் முரளி பேச்சு பேசுகிறேன். இது நம்மளோட திருநீர்மலை பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் மலை மேலே இருக்கிற திருநீர்மலை பெருமாள் கோவில் நம்ம போய் பார்த்துட்டோம். அந்த கோயில் பார்த்துட்டு இப்போ நம்ம கீழே இறங்கி கீழே இருக்கிற நீர்வண்ண பெருமாள் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நீர்வண்ண பெருமாள் கோவில் திருநீர்மலையில் இருக்குது. நான் முதல்ல திருநீர்மலை அப்படின்னு கேள்விப்பட்டவொடனே திருநீர் அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த மலையை சூழ்ந்திருந்த நீரை தான் திருநீர் தீர்த்தத்தை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல தண்ணி சூழ்ந்திருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த திருநீர்மலை போக சுற்றி நிறைய மலைகள் அந்த காலத்தில் இருந்திருக்குது. ஆனால் ரீசெண்டாக நம்ம இப்போ பார்க்க முடியுது இந்த திருநீர்மலையில் இருக்கிற இந்த பெருமாள் கோவில் இருக்கிற இந்த மலை மட்டும்தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நீங்கள் மலை மேலே இருக்கிற பெருமாள் கோவில் மேலே நின்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே அதுக்கான காரணம் தெரிஞ்சிடும். திருமாலோட முக்கியமான கோவில்கள் அப்படின்னு சொல்லப்படுற 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்று. 62வது திவ்ய தேசமாக அந்த கோவில் இருக்குது. மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த கோவிலில் நீர்வண்ண பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. திருநீர்மலை பார்ட் 1 வீடியோவில் மலை மேலே இருக்கிற பெருமாள் கோவில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ரங்கநாதர், பால நரசிம்மர், அதுக்கப்புறம் உலகளந்த பெருமாள். ராமாயணம் எழுதிய வால்மீகி மகரிஷி இந்த தலத்துக்கு வந்திருக்கிறாரு. இங்கே ராமரோட திருக்கோலத்தில் தரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல தவம் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ராமர் அவருக்கு காட்சி அளிக்கிறாரு. அவரோட திருமண கோலத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சீதை அப்புறம் அவரோட தம்பிகளோடு இந்த இடத்துல காட்சி அளிக்கிறாரு. ராமருக்கான தனி சன்னதி தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மகரிஷிக்கு அவர் காட்சி அளித்த விதமாக இந்த இடத்துல ராமருக்குன்னு தனி சன்னதி இந்த கோவிலில் வச்சுருக்கிறாங்க. இந்த கோவிலோட வரலாறை பற்றி சொல்லும்போது இந்த கோவிலை சுற்றி நிறைய தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த கோவிலுக்கு ரொம்பவே பெரிய பிரம்மாண்டமான ஒரு குளம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த குளத்தில் போய் நம்மளால் நீராடவோ இல்லை கை கால்களை நினைக்கவோ முடியாது. ஏன் அப்படின்னா அந்த குளம் சுகாதாரம் இல்லாத நிலையில் இருக்குது. அந்த பிரம்மாண்ட குளத்தோட வீடியோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்களே பாருங்கள். திருநீர்மலை அப்படின்னு சொன்னாலே மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த கோவில் அப்புறம் மலைக்கு மேலே இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோவிலுமே ஒன்றா தான் மக்கள் கருதுவாங்க. ஆனால் அந்த கோவில்களுக்கான திருவிழாக்கள் மட்டும் தனித்தனியாக நடக்குது. மலையில் இருக்கிற கோவிலுக்கு சித்திரையில் திருவிழா கொண்டாடுறாங்க. கீழே இருக்கிற நீர்வண்ண பெருமாளுக்கு பங்குனியில் திருவிழா கொண்டாடுறாங்க. நீங்கள் சென்னையோ இல்லை சென்னை பக்கத்துலேயோ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீர்வண்ணர் பெருமாள் கோவிலுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். மலை மேலே இருக்கிற பெருமாள் கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நீர்வண்ண பெருமாளையும் தரிசிட்டு போங்க. சென்னை பக்கத்தில் இருக்கிற அழகான மலை கோவில்களில் திருநீர்மலையும் ஒன்று. அதே மாதிரி சென்னை சுற்றி இருக்கிற நிறைய கோவில்கள் அப்புறம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.